அப்படி சொல்லிட்டு இனி நம்ம வந்து பிரின்சஸ் வந்து கிச்சனுக்கு கூப்பிட்டு போனோன்னே, அப்பா எவ்வளோ தங்கம் இதெல்லாம் எனக்கு தான். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அட்டனாஷா வந்து சாக்லேட் மும்புறமும் சாப்பிட்டுட்ருக்காளா. ஸோ இவளுக்கு தெரியாமல் நான் எப்படியாட்டு எடுத்துகிட்டு எல்லாம் ஓடிடணும்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை எல்லாம் ஒவ்வொன்றா கழட்டி எடுத்து மூட்டைக்குள்ளே வச்சுட்டான். நம்ம அட்டனாஷா வந்து அதை எடுத்து வச்சுட்டு, என்ன வேணும் உனக்கு, என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அட்டனாஷா சொல்லும்போது, என்ன பண்ணுற நீ, நீங்கள் வச்சு என்கிட்ட கொடுன்னதுக்கு, முடியாது அவள் பயப்பட்ட பின்னாடி போகிறாளா. இதை பார்த்துட்டு நீ புத்திசாலியாக இருந்தால் என்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாளா. அப்படியே அந்த கத்தி எடுத்து எரிஞ்சிடுறா. அவள் வந்து துணி இருந்தனால அவள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாளா. பார்க்கும்போது நல்ல டைம் இதுன்னு சொல்லிட்டு அந்த கயிறை அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டுறா. அது அவன் மேலே விழுந்துடுதா. அப்படியே அந்த கயிறை அவுத்து விட்டுறா. டொம்முன்னு சவுண்ட் கேட்குமா. இந்த மெய்ட்ஸும் எல்லோரும் வந்து என்னாச்சு கிச்சனில் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போய் கிச்சனில் பார்க்கும்போது அங்கே நம்ம பிரின்சஸ் என்னென்னா இங்கே இவளை பிடிச்சி வச்சுருக்காங்களா. என்னாச்சு பிரின்சஸ், நான் வந்து எலி பொரியில் மாட்டிக்கிச்சோனுக்கு, யார் நீ, பிரின்சஸே இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெய்டு வந்து திட்டுவாங்களா. அப்படியே பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து கோட்ஸில், அதனால் நம்மளே மெய்ட்ஸை எல்லோரும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே, இல்லை நீங்கள் கவலைப்படாங்க, நீங்கள் இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அத்தனாஷா வந்து மெய்ட் லில்லிக்கிட்ட சொல்லுவாங்களா. லில்லி அப்படியே போயிடுவோம். அப்போ நம்ம அத்தனாஷா யோசிச்சு பார்க்க, நல்லாவே இல்லை கனவு நடந்து மாற்றிட்டு சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி என்ன இந்த திருட்டு பொண்ணு என்னென்னா ஏதோ ஒரு ரூமை வந்து திறக்க பார்க்கும்போது நம்ம லில்லி வந்து நைட் நேரத்தில் வந்து அங்கே போய், நீ யார், நீ மெய்டு தான், நீங்கள் என்ன பண்ணி கேட்குறதுக்கு, திருட்டுறேன்னு கேட்குறதுக்கு, அதுக்கு யாரை பார்த்து திருட்டு பொண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவளே கொலை பண்ணிட்டா. ஸோ இதை வந்து நம்ம அர்த்தனாஷா வந்து கனவுல பார்த்துட்டு நம்ம லில்லியை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இப்படி பண்ணியிருக்கா. இதை யோசித்து பார்த்துட்டு, நான் வந்து ஃப்யூச்சர் நிறைய விஷயம் பார்க்கறனால முன்கூட்டியே இல்லை நான் மாற்றுறேன், இதனால் என்னதுன்னு தெரில. ஆனால் நான் வந்து ஒரு மேஜிக் தெரிலனாலும் நான் மேஜிக் பிரின்சஸ் தான் இருக்குது. இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் அப்பா எல்லோரும் என்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தனாஷா யோசிக்கிறா. இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தா மேஜஸ்ட்ரி அப்படி சொல்லும்போது, என்ன உனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்குன்னா கிளம்புன இருக்குது, இல்லை பிரின்சஸை வந்து மெய்டில் ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களாம், ஆனால் வந்து அவங்களே சுயமாக வந்து அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்களா போலீஸ் கிட்டனோடனே. அதை கேட்டுட்டு எனக்கு யாரையும் பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அத்தனாஷோட அப்பா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் ஹீரோ மாதிரி தான். இந்த நிறைய ஹீரோ இருக்கலாம், ஆளில் ஒரு ஹீரோ பார்த்தா மேஜிக் யூஸர் போல் யோசிக்கிறா. இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் அவளாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு டவரை கட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடியுது. ஸோ பாய் காய்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். தேங்க்ஸ்.